ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினே நாம் மையப்படுவதாக இந்த காலைவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களில் ஒரு வசனம். அது தாவீது ரொம்ப அழகாக ஒரு ஜெபமாக பண்ணுறார். நான் அடிக்கடி என் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 143 சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய என்னை கற்றுத்தாகும். உடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியில் நடத்துவாராக. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெபம் பாருங்கள். உனக்கு பிரியமானதே செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஒரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், கேட்க வேண்டிய காரியம். எனக்கு நினைவு இருக்கும் போதெல்லாம் ஆவியானவர் அந்த ஜெபத்தை எனக்கு பண்ண வைப்பார். எனக்கு மைண்டில் அடிக்கடி எப்பயாவது வரும்போதெல்லாம் ஜெபத்தை பண்ண வைப்பார். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ் ஆஃப் டேவிட். நமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர். வாட் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்ற. இந்த காலவெளியில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், மனசில் ஆசைப்பட்டது வேணும், நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நினச்சிட்ருக்கேன். இன்னும் அதிலே உட்காந்துருக்கீங்களா? வேஸ்ட் ஆஃப் டைமுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவர் ரொம்ப ப்ளீஸ் ஆயிடுவார் அந்த ஜெபத்தை பண்ணிங்கன்னா. எவ்வளோ ஒரு அழகான தாழ்மையான ஜெபம் பாருங்களேன். தாவீது ரொம்ப அழகாக மனசை அப்படியே ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஒப்பு கொடுத்து கேட்குறான். உங்களுக்கு பிரியமானதை சரி எனக்கு கட்டுறதாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில் நடத்துவாராக அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். இந்த காலவில் நீங்களும் பண்ணி பாருங்களேன். அவர் சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். அவர் சித்தத்தின்படி உங்களை நடத்தும் போது உங்களை நேராக கர்த்தர் எங்கே கொண்டு போவார்னா இந்த ப்ராமிஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் கொண்டு போவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் நினச்சிருக்கிற கரை அப்படியே நடக்கும். அப்படியே ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து அது பிளாசம் ஆகி ஒரு அழகான ஒரு மரமாக, ஒரு ஒளிவு மரமாக நீங்கள் மாறுவீங்க. நிறைய நேரத்தில் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், நல்லா வருது, அந்த செடி நல்லா வளருது, நடுவில் எங்கேயோ ஒரு கட்டு, அந்த வாலிப வயசு வரும்போது எங்கேயோ ஒரு ட்ராக் சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே அந்த நல்லா வளர வேண்டிய மரம் பட்டு போயிடுது, வேற எங்கேயோ ஃபோக்கஸ் போயிடுது. இன்றைக்கி ஆண்டர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது சரி எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவருக்கு என்ன பிடிக்குன்றது உங்கள் கூட பேசுவார். நீ இது செய்யடா, அது செய்யாத, இப்படி பண்ணி இந்த இடத்துக்கு போ, அப்படி செஞ்சு பாருங்கள். அவருடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். அவர் இருதயம் சந்தோஷப்பட்டுருச்சுன்னா, உங்களை நினைக்கும் போது அவர் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அதை விட பெரிதான பிளஸ்ஸிங் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. அதனால் உங்கள் ஜபத்தில் மெயினான ஒரு ஜபம் அது இருக்கட்டும். மற்றதெல்லாம் உங்களை பின்தொடரும். முதலாவது நீங்கள் கர்த்தரை தேடும் போது, அவருடைய சித்தத்தை, அவர் இருதயத்தை தேடும் போது மற்றதெல்லாம் உங்களை பின்தொடரும். அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.